பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எரேமியா 19ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு என் எலும்புகளில் அக்கினி. நாம் செய்யக்கூடிய அநேக வேலைகள் சவால் நிறைந்ததாக காணப்படுகிறது. ஒருவேளை அதிக சவால்கள் நிறைந்த வேலைகளை செய்யும்போது இயல்பாகவே நாம் சோர்வுக்குள்ளாக போய்விடுவோம். எரேமியாவுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் மிகுந்த ஒரு சவால் நிறைந்த ஒரு வேலையை, ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஏற்கனவே கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். எரேமியாவுடைய நாட்களில் ஜனங்கள் யாருமே தேவனை தேடவில்லை. தேவன் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் பின்மாற்றத்தில் காணப்பட்டார்கள். அப்போ அவங்க தேவனுடைய செய்தியை வரவேற்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஜனங்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை அல்லது கண்டிப்பை சொல்லுவதற்காக எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்போ இது மிகவும் சவால் நிறைந்த ஒரு ஊழியம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது ஜனங்கள் உற்சாகமாக அதை ஏற்றுக்கொள்ளும்போது அதில் அதிகமாக சோர்வுகள் இருக்காது. ஆனால் எரேமியாவை போல சூழ்நிலையில் காணப்படும்போது அதிகமான சோர்வுகள் காணப்படும். ஆனால் எரேமியாவுடைய ஊழியத்தில் பார்க்கும்போது அவருடைய செய்திக்கு மிகுந்த எதிர்ப்பு காணப்பட்டது. மக்கள் அவருடைய செய்தியை என்ன பண்ணலன்னா வரவேற்கவே இல்லை. ஏனென்றால் அவர் சத்தியத்தை பிரசங்கிக்கிறார், அந்த சத்தியத்தை ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு அவங்க தீமை செய்யும் போதும் அவர்களை ஆதரித்து பேசக்கூடிய நபர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் எரேமியா மிகவும் சோர்வுக்குள்ளாக காணப்பட்டிருக்கிறார். 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் காவல் அறையில் போடப்பட்டார். எதற்காக காவல் அறையில் போடப்பட்டார் என்றால் ஏதோ ஒரு பெரிய தீமையை செய்ததுனால அல்ல, சத்தியத்தை இந்த ஜனங்களுக்கு சொன்னதுனால. அதனால் மிகவும் சோர்வாகி எரேமியா சொல்லுகிறார், இனி நான் ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன், என்னால் இதை செய்ய முடியல. இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய முன்பகுதியை பார்க்கும்போது, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். இப்போ எரேமியா சொல்கிறாரு, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், கர்த்தருடைய நாமத்தினால என்ன பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு வேதனைகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் காணப்பட்டது. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கலாம், ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய வேலையை செய்யும்போது எந்த விதமான எதிர்ப்புமே இருக்காது என்று சொல்லி. அப்படி அல்ல. எரேமியாவை பார்க்கும்போது தாயின் கருவிலேயே எரேமியாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினார். ஆனால் எரேமியாவோட வாழ்க்கையில் பார்க்கும்போது அவ்வளவு பயங்கரமான எதிர்ப்புகள். அவர் சத்தியத்தை சொன்னதுனால காவல் அறையில் போடப்பட்டார். அது நிமித்தமாக இனி நான் பேசவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் துன்பத்தை அனுபவித்தார். இப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம சத்தியத்தை நாம் செயல்படுத்தும் போது, சத்தியத்திற்காக நிற்கும்போது அல்லது கர்த்தர் செய்ய சொன்ன காரியத்தை நாம் செய்யும்போது எதிர்ப்புகள் நமக்கு வரலாம். அந்த நேரத்தில் எரேமியாவை போல நாமும் கூட சோர்ந்து போகலாம். ஆனால் அதே வசனத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது. அதில் நம்ம பார்க்கும்போது ஆனாலும் அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆனாலும் மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இனி கர்த்தருடைய நாமத்தில் நான் பேசாமல் இருப்பேன் என்றான். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது. நான் இனி பேசவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய எலும்புகளுக்குள்ளாக எப்படி இருந்துச்சாமா, எரிகிற அக்கினியை போல காணப்பட்டதாமா. இதுதான் அழைப்பு என்று சொல்லுவது. தேவனால் உண்மையாக அழைக்கப்பட்டு அவருடைய சத்தியத்திற்காக நிற்கும்போது எவ்வளவுதான் நாம் சோர்ந்து போனாலும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக நம்முடைய எலும்புகளில் அக்கினியை போல அது எரிந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்மால் என்ன பண்ண முடியாது, சும்மா இருக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை எரேமியாவை போல முழு நேரமாக
ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதற்கு நாம் அழைக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பூமியில் இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக எதிர்ப்புகள் வரலாம், நாம் சோர்ந்து போவோம். ஆனாலும் உண்மையாக நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கும் போது அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் நம்முடைய எலும்புகளுக்குள்ளால எரிகிற அக்கினியை போல காணப்படும். அது ஒரு நாளும் அணைந்து போகாது. அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் போது அது நமக்குள்ளால் எரிந்து கொண்டே இருக்கும். நம்மை தொடர்ந்து ஓடுவதற்கு அது மட்டும்தான் நம்மை உற்சாகப்படுத்தும். அதனால் இந்த நாளிலும் கூட உண்மையாகவே அவருடைய நோக்கத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறீங்களா? அவருடைய நோக்கத்தை நீங்கள் செய்கிறதுனால சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நிறைய பேர் உங்களை எதிர்த்து கொண்டு இருக்கிறாங்களா? நீங்கள் சத்தியத்திற்காக நிற்கிறதுனால நிறைய பேர் உங்களை பகைக்கிறார்களா? ஆண்டவருடைய வேலையை உங்களால் செய்ய முடியாமல் இருக்கிறதா? கவலைப்பட வேண்டாம். எரேமியாவுக்குள்ளால இருந்த அந்த ஆவியானவர் நமக்குள்ளால இருக்கிறார். எரேமியாவுக்குள்ளால எப்படி ஆண்டவருடைய வார்த்தை ஒரு அக்கினியை போல அவருக்குள்ளால எரிந்து கொண்டு அவரை உற்சாகப்படுத்தி அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற செய்ததோ, அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக காணப்படுகிறது. அதனால எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளால் இருந்து நம்மை உந்தி தள்ளுவதை நாம் கவனிக்க வேண்டும். சில நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளால் இருந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு உலக காரியங்களை கவனம் செலுத்தி ஆண்டவரை நாம் காணாமல் போகும்போது அந்த ஒரு உந்துதலை நம்ம என்ன பண்ணிடுவோம், இழந்து விடுவோம். ஆனால் எரேமியாவுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வந்தது, சோர்வுகள் வந்தது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளால் இருந்து உந்தி தள்ளும்போது அவர் அந்த உந்துதலுக்கு கீழ்ப்படிந்து திரும்பவுமாக அடுத்த நாள் ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருந்தார். அப்படி பேசி தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஆண்டவருடைய பார்வையில் மிக வெற்றிகரமாக அவர் முடித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஓட்டத்தை நாம் வெற்றிகரமாக முடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ளாக எரிந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அந்த ஏவுதலினால நம்ம தொடர்ந்து ஜீவிப்போம். எதிர்ப்புகளின் மத்தியிலும் சரி, சவால்களின் மத்தியிலும் சரி, ஆண்டவருடைய வல்லமையினால், அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் முன்னேறி செல்லுவோம். எதுவும் நம்மை தடை பண்ண முடியாது. கண்டிப்பாக நாம் ஓட்டத்தை முடித்து அவர் நமக்கு தரக்கூடிய கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து ஓடுவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எரேமியாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உண்மையான ஒரு ஊழியத்தை செய்ததுனால எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். எரேமியா சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு அக்கினியாக எலும்புகளுக்குள்ளால இருந்து எரேமியாவை உற்சாகப்படுத்தி உதவி செய்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் உடைய வார்த்தை எங்களுக்குள்ளால இருந்து எங்களை உற்சாகப்படுத்தி உந்தி தள்ளி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்கள் முடிப்பதற்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை சார்ந்து உடைய வார்த்தையை சார்ந்து எங்களுடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.